ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 823 பெண்களினுடைய கருப்பை அகற்றப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பி இருக்கிறது. இவர்களுடைய கன்சென்ட் இல்லாமல் கூட இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய சுரண்டல் நடக்குது அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த பெண்களினுடைய கருப்பை அகற்றப்பட்டதற்கும் இதன் பின்னால் எழுந்திருக்கக்கூடிய விவாதங்கள் என்னென்ன, எதற்காக இவர்களுடைய கருப்பை அகற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை பற்றி தான் பார்க்க போறோம். 2024 இந்த ஒரு வருடத்துல மட்டும் குறிப்பா சுகர் கேன் அறுவடை, அந்த பயிரிட்டு அறுவடை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்துல மட்டும் கிட்டத்தட்ட 823 பெண்களினுடைய கருப்பை அகற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கருப்பை அகற்றப்படுவதற்கும் இந்த கரும்பு அறுவடை அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள பல கேள்விகள் ஏற்படலாம். அதுவும் குறிப்பா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு நிறைய கேள்விகள் எழலாம். இதற்கெல்லாம் பதிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1.75 லட்சம் தொழிலாளர்கள், குறிப்பா பெண்கள் அதிக அளவில் நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறார்கள். எதற்காக அப்படின்னா, மேனுவல் லேபருக்காக, அதாவது கூலி தொழிலாளர்களாக அனுப்பப்படுகிறார்கள். இந்த கூலி தொழிலாளர்களாக எதற்காக அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னா, கரும்பு அறுவடை அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக இவர்கள் அதிக அளவில் கிட்டத்தட்ட 1.75 லட்சம் மக்கள் அனுப்பப்படுகிறார்கள். இந்த மக்கள் எல்லாம் வேறு வேறு மாநிலங்களுக்கு சென்று அங்கு தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இல்ல வேறு ஏதாவது மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பாண்டின் கீழே அழைத்து வரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது யாராவது ஒருவர் நாங்க இத்தனை ஆட்களை உங்களுக்கு வேலைக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இவர்கள் ஒரு கமிஷன் வாங்கி கொண்டு அதே போல அந்த மக்களினுடைய கூலியை பேசி அவர்கள் நடுத்தரகர்களா செயல்பட்டு இந்த மக்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு இடத்தில் தங்க வைத்து வேலை வாங்கி கொடுத்து வேலை செய்ய வைத்து அழைத்து போவார்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டுவோம். அதே போலதான் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீட் அப்படிங்கிற இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும் 1.75 லட்சம் தொழிலாளர்கள் வேறு வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுறாங்க. இந்தியா முழுக்க கரும்பு அறுவடை அப்படின்னாலே, அதாவது கரும்பு பயிரிட்டு அதனை பாதுகாத்து அறுவடை அப்படிங்கிறது வந்து இந்த மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறது இந்த தொழிலாளர்களால தான் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, இதன் காரணமாக, அதாவது இந்த ஒர்க்கர்ஸ் வெளியில போய் வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற காரணமாக இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாநிலங்களை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு இவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லி இருக்கலாம், அல்லது இவர்களை பயந்து கொண்டு இடைத்தரகர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்களுடைய கருப்பையை அகற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதனால் அப்படின்னா, ஒருவேளை இந்த அறுவடை காலத்துல அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டாலோ அல்லது அவர்கள் கருவுற்றாலோ இது வேலையை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இவர்களுடைய கருப்பை அகற்றப்படுவது தொடர்ச்சியா நடந்துட்டு வருது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. 823 பெண்கள்ல 227 பெண்கள் தனியார் கிளினிக்ல இந்த கருப்பை அகற்றம் அப்படிங்கறத செய்திருக்கிறார்கள். இந்த தனியார் கிளினிக்ல இருக்கக்கூடிய மருத்துவர்களிடம் விசாரணை செய்த போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, இல்ல நாங்க கவர்மெண்ட் அபிஷியல் சொல்லிதான் இதை செய்தோம், அவர்களிடம் ப்ராப்பராக அனுமதி பெற்றுக்கொண்டுதான் இதை செய்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் இது நிறைய சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறது. என்ன அப்படின்னா, 823 பேர் இந்த ஒரு அறுவடை காலத்துல மட்டும் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இப்படியான கருப்பை அகற்றம் அப்படிங்கிறத செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது அப்பட்டமான ஒரு சுரண்டல். இதை தெரியாத அப்பாவி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இப்படி தங்களுடைய கருப்பையை அகற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய விவாதங்கள் எழுந்திருக்கு. இந்த 823 பெண்கள்ல 475 பெண்கள் 30லிருந்து 35 வயதுடையவர்கள் அப்படிங்கிறது கூடுதல் கன்சர்னை உருவாக்கி இருக்கு. இந்த பெண்கள் எல்லாம் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் தான் கருப்பையை அகற்றினார்களா, அல்லது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த கரும்பு அறுவடைக்கு கூலிக்கு போக வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால ஃபோர்ஸ் பண்ணி அகற்ற வைக்கப்பட்டார்களா அப்படிங்கிறது தொடர்ச்சியா பல விவாதங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. அதே போல விசாரணை அப்படிங்கிறதும் ஒரு புறம் போயிட்டு இருக்கு. அதே போல இது மெடிக்கல் கன்சர்ன்ஸையும் ஏற்படுத்தி இருக்கு. இது என்ன அப்படின்னா,
823 பெண்கள் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி கருப்பை அகற்றம் அப்படிங்கறத செய்திருக்கிறார்களே, சரியான பாதுகாப்பு வழிமுறைகளை இவர்கள் எல்லாம் பின்பற்றினார்களா? அரசாங்கம் எப்படி இதற்கு உறுதுணையா இருந்துச்சு? மருத்துவமனைகள் சரியான முறையில தான் செயல்படுதா? ஒரு அரசு மருத்துவமனையில இவ்வளவு பேர் கருப்பை அகற்றம் செய்திருக்கிறார்கள், அதே போல அரசு மருத்துவர்களின் அறிவுரையின் பேர்ல தான் செய்தோம் அப்படின்னு சொல்லி தனியார் மருத்துவர்களும் சொல்றாங்க. இதையெல்லாம் எப்படி நடந்தது? ஒரு மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அப்படிங்கிறது எப்படி இதை ரொம்ப அலட்சியப்படுத்துச்சு அப்படிங்கிற கேள்விகளையும் பல சமூக ஆர்வலர்களும் முன்வைக்கிறாங்க. கூலிக்கு போவது மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களை கட்டாயப்படுத்தியோ இல்லது அவர்களுக்கு சரியான விழிப்புணர்வு கொடுக்காமலோ தங்களுடைய கருப்பையை அகற்றினால்தான் வேலை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. கிட்டத்தட்ட 223 பெண்கள் இந்த நிலையில தங்களுடைய கருப்பையை அகற்றியிருக்கிறார்கள். இதில் எத்தனை பேர் சுய விருப்பத்தின் பேரில் செய்திருக்கிறார்கள் அல்லது எத்தனை பேர் கட்டாயப்படுத்தப்பட்டு இப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாநிலத்துல குறிப்பா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இவ்வளவு பெரிய அதிக அளவிலான பெண்கள் தங்களுடைய கருப்பையை அகற்றி இருக்கிறார்கள். குறிப்பா கரும்பு அறுவடை காலம் அப்படிங்கிறதுல இதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதை கூட அங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், குறிப்பா சுகாதாரத்துறை நிர்வாகம் எப்படி கவனிக்காமல் விட்டது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த ஒரு வழக்கு குறித்து, இந்த அப்பட்டமான சுரண்டல் குறித்து, ஒரு வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய உழைப்பை இப்படி சுரண்டுவது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.